Hello student, exercise 3.1, question number 2. Coefficient value of x square and x உடைய coefficient value வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. polynomial equation கொடுத்து coefficient value of x square and x உடைய coefficient value நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபைண்ட் பண்ணிடலாம். subdivision number 1ல வந்து x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்குதோ அதுதான் x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அதே மாதிரி எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்குதோ அதுதான் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் நம்பர்ஸாக இருக்கலாம், லெட்டர்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதுதான் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதுதான் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக வந்து 2/5 இருக்குது. அப்போ 2/5ன்னு சொல்லி எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எழுதிடலாம். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பாருங்கள். எக்ஸுக்கு முன்னாடி என்னன்னா சிம்பிளோட சேர்த்து எழுதணும். எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்னன்னா எக்ஸை விட்டுருங்க, அந்த நம்பர் என்னன்னா -3. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 2க்கு போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 2ல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயரை விட்டுருங்க, -2 இருக்குது. அப்போ -2வை ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு முன்னாடி அந்த சிம்பிளோடு அப்படியே பாக்ஸ் பண்ணுங்கள். எக்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன நம்பர்ஸ்னால் -√7 எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயரை இதை பாக்ஸ் பண்ணுங்கள். பாக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை இருக்குது. இப்போ பை இங்கே ரைட் பண்ணிடுங்க. அதை பைன்னு சொல்லி ரீட் பண்ணும். இந்த சிம்பிளை பைன்னு சொல்லி ரீட் பண்ணும். PIE பைன்னு சொல்லி ரீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். எக்ஸுக்கு முன்னாடி எக்ஸோடு அப்படியே பாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். எக்ஸை ரிமூவ் பண்ணால் ஃப்ரண்டில் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து நமக்கு வந்து எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -1 இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 4ல் எக்ஸ் ஸ்கொயரோட சேர்த்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து √3 கிடைக்குது. √3 தான் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சப்டிவிஷன் நம்பர் 4ல். நெக்ஸ்ட்டு எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பார்க்குறதுக்கு அந்த சிம்பிள் எல்லாத்தையுமே சேர்த்து பாக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸை ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? +√2 கிடைக்கும். அப்போ நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, √2 மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 5ல் எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் பாக்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸை ரிமூவ் பண்ணால் ஃப்ரண்டில் ஒன்றுமே இல்லாட்டி என்ன இருக்குன்னு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் இவ்வளோ நமக்கு என்ன இருக்குன்னா வந்து 1 இருக்குது. அந்த 1 ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பார்க்குறதுக்கு சிம்பிளோட சேர்த்து பாக்ஸ் பண்ணுங்கள். சிம்பிளோட சேர்த்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸை ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்து நம்பர் என்ன இருக்குது? -7/2 இருக்குது. -7/2ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூகள். இதில் எல்லாமே பேசிக் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த பேசிக் வீடியோவை நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் எந்த ஃபார்முலாமே இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து சிம்பிளோட சேர்த்து எடுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிம்பிளோட சேர்த்து எடுக்கிறாப்பில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.